இன்னைக்கு நம்ம சும்மா மைண்ட் ப்ளோயிங்கான ஒரு ட்விஸ்டட் கதையை பார்க்க போறோம். அதுவும் கிளைமேக்ஸ் எல்லாம் யாராலையுமே கெஸ் பண்ண முடியாது. அந்த ட்விஸ்ட் வரும்பொழுது நான் கொஞ்சம் அப்படியே ஆடி போயிட்டேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட சத்தியமா எதிர்பார்க்கல. அந்த ட்விஸ்டுக்காகவே இந்த ஸ்டோரியா ஆகுது. இது ஒரு சின்ன கதை தான், ஆனா கிளைமேக்ஸ் ட்விஸ்டுக்காகவே இந்த கதையை நீங்க முழுசா பார்க்கணும். முடிஞ்சா நீங்களும் இந்த கதையோடைய கிளைமேக்ஸை கெஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஆனா கண்டிப்பா முடியாது. இந்த கதையோடைய ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஆபின்ற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுடைய அம்மா சரியான போதக்கை, அப்பங்காரனும் சரியான தண்டம். இந்த மாதிரி அப்பா அம்மா இருக்கும் பொழுது அந்த பொண்ணு சரியா சாப்பிட கூட வழி இல்லாம ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்காங்களே. ஆனா அந்த கஷ்டத்துலயும் ஆபிக்கு ஆறுதலா இருக்கிறது பெட்சின்ற ஒரு பொம்மை தான். அது பார்க்கவே ஒரு மாதிரி கொடூரமா இருக்கு. அதோட அது சாதாரண பொம்மை இல்ல, அது ஒரு பேய் பொம்மை. நடக்கிற எல்லாத்தையும் அது பார்க்கும், கேட்கும். இந்த பொம்மைனால இந்த ஆபிக்கு என்ன ப்ராப்ளம் வந்தது, இந்த மோசமான பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஆபி தப்பிச்சாங்களா இல்லையான்றது தான் முழு கதை. நம்ம பிளாஸ்டிக் ஸ்மைல்ன்ற ஒரு வெறித்தனமான ட்விஸ்டட் கதையை தான் பார்க்க போறோம். கதையோட ஆரம்பத்துல ஒரு லேடி ஒருத்தங்க, அவங்களோட பேரு தான் ஆபி. அவங்க ஒரு பழைய அபார்ட்மெண்ட் மாதிரியான ஒரு இடத்துக்கு வராங்க. வெளியே ஒரு ஆபீசர் இருக்காரு. அவரு வந்து, சாரி மேம், நீங்க உள்ள போக முடியாது, எங்க குடியிருக்கிறவங்க மட்டும் தான் போகணும், ஏன்னா ஒருத்தங்க இறந்து போயிருக்காங்க. உடனே ஆபி அந்த ஆபீசர் கிட்ட, உங்களுடைய பெரிய அதிகாரி இன்ஸ்பெக்டர் தான் என்ன இங்க வர சொன்னாரு, என்னோட பேரு ஆபி, இறந்து போனது என்னோட அம்மா தான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த ஆபீசரும், ஐயோ சாரி மேம், நீங்க மேல போகலாம், ஆனா சீக்கிரமாவே வந்துருங்க. இப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத மேல அந்த அபார்ட்மெண்டோட ஒரு ரூம் ஜன்னல்ல இருந்து ஏதோ ஒன்னு பாக்குற மாதிரி தெரியுது. அது என்ன ஏதுன்னு நமக்கு தெரியல. நம்ம ஆபியும் வந்து அந்த விண்டோவை பாக்குறாங்க. பார்த்தா அங்க யாருமே இல்ல. ஆபீசரும் உள்ள போயிட்டு ஏதாவது தேவையான திங்ஸ் இருந்தா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்ப ஆபியும் அபார்ட்மெண்ட்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல வந்து நிறைய வீடு இருக்கும். அதுல செகண்ட் ஃப்ளோர்ல தான் அவங்க அம்மா இருந்திருக்காங்களே. இவங்க படி ஏறி அந்த ரூமை திறந்து பார்த்தா அந்த ரூமே ஒரே குப்பையா கேவலமா இருக்கு. இத பார்க்கும் பொழுது ஆபிக்கு சின்ன வயசுல நடந்த விஷயம் ஞாபகம் இருக்கு. வீட்டுக்குள்ள வரும்பொழுது இப்படிதான் அப்பையும் குப்பையாவே இருக்குமே. ஆபி உள்ள வந்த உடனே அவங்களுடைய அப்பா, அவர் ஒரு போதை பொருள் அடிக்ட், என்ன ஆபி வந்துட்ட போலயே அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஆபி அவங்க அப்பாவெல்லாம் அவ்வளவா கண்டுக்காம தொடர்ந்து உள்ள வந்துகிட்டே இருக்காங்க. இப்ப கதை அகைன் பிரசன்ட் டைமுக்கு வருது. இந்த விஷயங்களை யோசிச்சுட்டு ஆபி அந்த வீட்டை சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே மெதுவா நடந்து அவங்க அம்மாவுடைய ரூமுக்கு போறாங்க. அகைன் சின்ன வயசுல நடந்த விஷயம், சின்ன பிள்ளையா இருக்க ஆபி அவங்க அம்மாவுடைய ரூமை திறந்து பார்த்தா போதையில அந்த அம்மா படுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்படிதான் ஆபியோடைய அம்மாவும் சரி அப்பாவும் சரி சரியான போதை கைங்க. குழந்தை இருக்கு அப்படின்ற ஒரு பொறுப்பே கிடையாது. இந்த ஞாபகங்கள் இப்ப பிரசன்ட் டைம்ல இருக்கிற ஆபிக்கும் வருது. ஆனா இப்ப அங்க அம்மா இல்ல, இறந்து போய் ஹாஸ்பிடல்ல இருக்காங்க. ஆனா இருந்தாலும் அந்த பெட்டை பார்க்கும்போது இவங்களுக்கு அந்த ஞாபகம் தான் வருது. சின்ன வயசுல ஆபி ரொம்ப பசிக்கும் போல நைட்ல பாவம் ஃப்ரிட்ஜை திறந்து பாக்குறாங்க. ஃப்ரிட்ஜ்ல கெட்டு போன சாப்பாடு என்னென்னமோ இருக்கு. இவங்க சாப்பிடுற மாதிரியே இல்ல எதுவும். அந்த ஞாபகத்தோடவே பிரசன்ட் டைம்லயும் அந்த ஃப்ரிட்ஜ் எல்லாம் திறந்து பார்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிச்சன்ல அவங்க பாத்துக்கிட்டு ஒரு டிராவரை திறக்கிறாங்க. அதுக்குள்ள பழைய ஸ்பூனு ஃபோர்க்லாம் இருக்கு. அதை விலைக்கு பார்க்கும்போதுதான் ஒரு வீடியோ டேப் இருக்கிறத நம்ம ஆபி பாக்குறாங்க. அந்த டேப்ல ஃபேமிலி டின்னர் அப்படின்னு சொல்லி எழுதிருக்கு. ஆபி அதை எடுத்து நல்லா பார்க்கும்போது சின்ன வயசுல நடந்த விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது. கதை அப்படியே பாஸ்டுக்கு போகுது. நம்ம ஆபி சின்ன பொண்ணா இருக்காங்க, சாப்பிட எதுவும் இல்ல. அப்பாவும் அம்மாவும் போதைக்காரங்களா இருக்காங்க. ஆனா பாவம் ஆபி வந்து ஃபுட்ல இருக்கிற அந்த பழைய சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து டைனிங் டேபிள் மாதிரி அழகா ரெடி பண்ணி அதுல ஒரு பொம்மையா உட்கார வைக்கிறாங்க. அந்த பொம்மையோட பேரு பெட்சி. ஆபிக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் வந்து இந்த பெட்சி மட்டும் தான். பெட்சி கிட்ட போய், உனக்காக நான் சாப்பாடு ரெடி பண்ணிருக்கேன், நல்லா சாப்பிடணும் சரியா அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பொம்மை அப்படின்றதையே மறந்து அந்த பொம்மை கூடவே பேசுறாங்க. அந்த அளவுக்கு நம்ம ஆபி வந்து இவங்க அப்பா அம்மானால மென்டலி பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அதை இன்னும் அதிகமாக்குற மாதிரி போதையில இருந்த அம்மா வெளியே வந்து, ஏ ஆபி வந்துட்டியா, நீனு என்ன பெட்சி கூட உட்காந்துக்கிட்டு இருக்கியா, சாப்பிடுறீங்களா, சரி நானும் டின்னர்ல ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு போதையில உளறாங்க. அம்மா வந்த உடனேயுமே நம்ம ஆபி முகமே மாறுது. ஏன்னா அம்மா போதையிலேயே இருக்காங்களா, ஒரு அம்மான்ற பாசம் கூட அந்த பொண்ணுக்கு கிடைக்கவே இல்ல. சடனா கதவை திறந்துட்டு அப்பங்காரன் வராரு. ஒரு பெரிய வீடியோ டேப் எடுத்துக்கிட்டு, வா ஃபேமிலி டின்னரா, இதை நான் அப்படியே வீடியோ எடுத்துறேன் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாரு. இதுல நம்ம ஒரு விஷயத்த நோட் பண்ணோம். அந்த பொம்மை டைனிங் டேபிள்ல கம்முன்னு தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த கேமரால ஒரு வீடியோ எடுக்கும் பொழுது ஒரு செகண்ட் அந்த பொம்மை கேமராவை பார்த்து அப்படியே அசையுது. ஆனா போதையில இருந்ததுனால அதை இவரு சுத்தமா கண்டுக்கவே இல்ல. அந்த கேமராவை பாக்குற அம்மாவும், இந்த கேமரா எங்க இருந்து வந்ததுன்னு கத்துறாங்க. ஏய், என்கிட்ட இருந்த ஒரு செயின், அதை கொடுத்துட்டு இந்த கேமரா வாங்கிட்டு வந்துட்டேன், நம்ம வீடியோ எடுக்கலாம், யூஸ் ஆகும் கண்டிப்பா. ஆனா ஆபியோட அம்மா செமையா கடுப்பாக்குறாங்க. நம்ம கிட்ட காசே இல்ல தெரியுமா, என்னோட போதை பொருளும் தீர போது, புதுசு நான் வாங்கணும், அந்த செயினை தான் வைக்கலாம்னு நினைச்சேன், பார்த்தா நீ கேமரா வாங்கிட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. இங்க வேணாம், உள்ள வா உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி தனியா ரூம் கூட்டிட்டு போயிட்டு கதவை சாத்திக்கிட்டு அப்பாவும் அம்மாவும் அசிங்கமா பேசிக்கிறாங்க. பயங்கரமா சண்டை போடுறாங்க. பொருளை உடைக்கிறது, கத்தறதுன்னு அந்த டோர் வழியா கேக்குது. இது எல்லாத்தையுமே ஆபி கேட்டு அப்படியே மென்டலி ரொம்ப பிரஷர் ஆகுது அந்த பொண்ணுக்கு. பாவம் இப்படி ஆபி படுற கஷ்டங்கள் எல்லாத்தையும் அந்த பொம்மையும் பாக்குது. அடுத்த நாள் ஆகுது. ஆபி அவங்க ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு கூட சேர்ந்துகிட்டு கண்ணாமூச்சி விளையாடுறாங்க. அபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்திலேயே ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு இடம் இருக்கு. அங்கதான் அந்த ஃப்ரெண்டு பொண்ணு நம்பரை கவுண்ட் பண்ணிட்டு, நான் உன்னை கண்டுபிடிக்க வரேன் ஆபி அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆபியும் நல்லா காட்டுக்குள்ள டீப்பா
சேஃபா போய் ஒளிஞ்சிக்கும் பொழுதுதான் ஒரு இடத்துல வித்தியாசமான சில பூக்கள்லாம் இருக்கு. அதோட ஒரு இடத்துல ஆபி வந்து அந்த காடே ரொம்ப அழகா இருக்கத நோட்டீஸ் பண்றாங்க. அப்படி நட்சத்திரங்கள் மாதிரி அந்த காட்டோடைய காத்துல என்னமோ மின்னிக்கிட்டு இருக்கு. அது பார்க்க அவ்வளவு அழகா இருக்கு. ஆபிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போகுது. இது அந்த ஃப்ரெண்டு பொண்ணு கிட்ட காட்டணும்னு வேகமா ஓடி வந்தா அந்த ஃப்ரெண்டு பொண்ணு வீட்டுக்கு கிளம்புறதுக்கு நிக்கிறாங்க. ஆபியும் ஏய் உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் காட்டணும். ஐம் சாரி ஆபி, எங்க அம்மா என்ன கூப்பிடுறாங்க, நைட் டின்னர் சாப்பிடணும்ல சீக்கிரமா. ஆமா நீ வீட்டுக்கு போயிட்டு சீக்கிரமா டின்னர்லாம் சாப்பிடவே மாட்டியா அப்படின்னு சொல்ல ஆபியோடைய முகமே ஒரு மாதிரி மாறுது. ஏன்னா ஆபி வீட்டுல டின்னர் சாப்பிட சாப்பாடும் இருக்காது. அம்மாவும் அப்பாவும் தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்படிதான் ஒவ்வொரு நாள் நைட்டும் போகும். அதே மாதிரி ஒரு நாள் நல்லா சத்தம் போட்டு அம்மாவும் அப்பாவும் போதையில படுத்துட்டாங்க. நம்ம ஆபி மட்டும் அந்த பொம்மை பெட்ஸிய கையில வச்சுக்கிட்டு டார்ச் லைட்டையும் ஆன் பண்ணி அந்த வெளிச்சத்துல ஒரு புக்கை படிச்சு காட்டுறாங்க. அந்த கதையோட பேரு ஃபேரி இன் தி ஃபாரஸ்ட். அந்த கதைய அந்த பொம்மையும் கேட்கற மாதிரி அப்படியே பாக்குது. ஏன்னா அந்த பொம்மைக்கு உயிர் இருக்கு போல பார்க்கவே ரொம்ப விசித்திரமா இருக்கு. சோ ஆபியும் அந்த கதையை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. எலின்னு ஒரு பொண்ணு இருந்தா அந்த பொண்ணு கஷ்டமான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்தா. இந்த வாழ்க்கை மாறணும், ரொம்ப ஹாப்பியான லைஃப வாழணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அவ வேண்டுவா. ஒரு நாள் அந்த வேண்டுதல ஒரு ஃபேரி ஒண்ணு கேட்டது. பார்க்க பச்சை கலர்ல பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கிற அது மந்திர சக்தி இருக்கிற ஒரு ஃபேரி. அந்த ஃபேரி எலிய காட்டுக்குள்ள கூட்டிட்டு போச்சு. அந்த காடு ரொம்ப அழகா இருந்தது. எலியும் அந்த ஃபேரிய ஃபாலோ பண்ணி காட்டுக்குள்ள போகும்பொழுது அங்க ஒரு இருண்ட டனல் ஒண்ணு இருந்தது. அந்த ஃபேரி என்ன ஃபாலோ பண்ணியே டனலுக்குள்ள வா, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்லுச்சு. ஆனா எலி அந்த டனலுக்குள்ள போக ரொம்பவே பயந்தா. ஏன்னா அந்த டனல் ரொம்ப இருட்டாவும் அதுக்குள்ள இருந்து பயங்கர சத்தமும் வந்துகிட்டு இருந்தது. ஆனா இருந்தாலும் நம்ம வாழ்க்கை மாறணும், நம்ம சந்தோஷமா வாழணும் அப்படின்றதுக்காக எலி மனசுல தைரியத்தை கொண்டு வந்து அந்த ஃபேரி பின்னாடியே அந்த டனலுக்குள்ள போக ஆரம்பிச்சா. சடனா அந்த டனலுக்குள்ள ஒரு புது உலகமே இருந்தது. எலி அந்த உலகத்துல ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியான வாழ்க்கைய வாழ்ந்தா. இந்த கதைய அந்த பொம்மை கிட்ட நம்ம ஆபி சொல்லும் பொழுது அவங்களுக்கும் இதே மாதிரி காட்டுக்குள்ள ஒரு டனல் இருந்தா எப்படி இருக்கும், அந்த டனலுக்குள்ள போனா நம்ம வாழ்க்கையே மாறும்ல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் கூட இருக்கிற அந்த பொம்மையும் கேட்டுக்கிட்டு இருக்கு. கேட்டது மட்டும் இல்லாம அது கண்ணை சிமிட்டுது. அப்படின்னா இது ஒரு பேய் பொம்மை தான். அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஆபி வந்து ஃப்ரெண்ட் பொண்ணு கூட அகைன் கண்ணாமூச்சி விளையாடும் பொழுது ஆனா இந்த தடவை நான் உனக்கு ஒரு இடத்த காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. ஒரு சின்னதா ரிவர் மாதிரி ஒண்ணு இருக்கும். அதை தாண்டி தான் இவங்க போகணும். ஆனா அந்த ஃப்ரெண்டு பொண்ணு வந்து என்னால முடியாதுப்பா, எங்க அம்மா சொன்னாங்க இந்த ரிவரை தாண்டி போய் விளையாடக்கூடாது அப்படின்னு. ஆபியும் ஆனா நீ என் கூட வந்தா நான் அந்த விஷயத்தை காட்டுவல. ஆனா அந்த ஃப்ரெண்டு பொண்ணு என்னால வர முடியாது, ஐம் சாரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. சோகமான ஆபியும் அவங்க மட்டும் தனியா அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அகைன் அந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. அப்படியே மின்னற மாதிரி அவ்வளவு ஜொலிக்குது அந்த இடம். சடனா ஆபிக்கு முன்னாடி அந்த கதையில வந்த மாதிரியே பச்சை கலர்ல ஒரு பட்டாம்பூச்சி பறக்க அது அந்த ஃபேரி தானான்னு அந்த பட்டாம்பூச்சியவே ஃபாலோ பண்ணும்போதுதான் ஆபி அந்த காட்டுக்குள்ள ஒரு டனல் இருக்கிறத பாக்குறாங்க. அப்படின்னா அந்த கதையில இருக்கிறது எதுவும் பொய் கிடையாது, எல்லாமே உண்மைதான் அப்படின்னு ஆபிக்கு புரிய வருது. உடனே வீட்டுக்கு போறாங்க. கதவை திறக்கிறாங்க. வீடே சும்மா ஒரு மாதிரி கேவலமா இருக்கு. கையில டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு அந்த பொம்மையை தான் அவங்க தேடுறாங்க. அப்ப ஏதோ ஒன்னு அசைற மாதிரிலாம் தெரியுது. பெட்சி நீதானே அது, எங்க இருக்க அப்படின்னு சொல்லி தேடும் பொழுது அந்த பெட்சின்ற பொம்மை ஒரு ஓரத்துல நிக்குது. இவங்களும் பக்கத்துல போயிட்டு பெட்சி நீ பயப்படாத, உங்ககிட்ட ஒரு ரகசியம் நான் சொல்ல போறேன். அந்த ரகசியத்தை நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. அந்த கதையில இருக்கிற மாதிரியே ஒரு டனலை நான் பார்த்தேன். அது வழியா போயிட்டா நம்ம வாழ்க்கையே மொத்தமா மாறிடும். நான் சொல்றது உனக்கு புரியுதுல, இதை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டல அப்படின்னு நம்ம ஆபி கேட்க அந்த பொம்மை இப்ப ஆபி முன்னாடி அப்படியே தன்னுடைய விரலை நீட்டி நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி அது சைகை காட்டுது. அந்த அமானுஷமான பொம்மை வந்து நம்ம ஆபி கிட்ட மட்டும் தான் கம்யூனிகேட் பண்ணுது. அப்புறம் ஆபி வந்து அந்த பொம்மையை வச்சுக்கிட்டு ஓரமா படுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி அந்த புக் இருக்கு. திடீர்னு கதவை திறந்துகிட்டு அம்மாக்காரி வராங்க. சவுண்ட் கேட்டு நம்ம ஆபியும் கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. அதே மாதிரி அந்த பொம்மையும் எழுந்துக்குது. நடக்க போறத அது பார்க்க போகுது. இங்க அந்த அம்மாக்காரி உள்ள வந்துட்டு செமையா கடுப்பாக்குறாங்க. எந்த ஒரு பொருளுமே இல்லையே, கடுப்பாகுதே, எனக்கு சீக்கிரமா அந்த போதை பொருள் வேணும் அப்படின்னு திரும்பி ஆபியா பாக்குறாங்க. அங்க ஆபிக்கு முன்னாடி அந்த புக் இருக்கு. வேகமா அந்த அம்மாக்காரி வந்து அந்த புக்கை எடுக்கிறாங்க. ஆபியும் தடுக்க ட்ரை பண்றாங்க, முடியல. இங்க பாரு ஆபி, அம்மாவுக்கு மருந்து வேணுமா, காசு இல்ல, அதனால உன் புக்கை வித்து நான் என் மருந்தை வாங்கிக்க போறேன் சரியா அப்படின்னு சொல்ல ஆபியும் ப்ளீஸ் அம்மா, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு, அது எதுவும் பண்ணாதீங்கம்மா, எனக்கு அது வேணும். எப்பல இருந்து நீ என்ன எதிர்த்து பேச ஆரம்பிச்ச, இங்க பாரு அம்மாவுக்கு மருந்து வேணும், அதுதான் முக்கியம், புரியுதா, பேசாம கம்முன்னு உட்காந்துக்கிட்டு அப்படின்னு சொல்ல அந்த அப்பாவும் அங்க வராரு. ஏய் குழந்தையோட புக்கு ஒழுங்கா கொடு, வேற ஏதாவது பொருளை வித்துக்கலாம் அப்படின்னு சொல்ல அட இந்த புக்கே பத்தாது, இன்னும் நிறைய பொருள் டப்பால எடுத்து வச்சிருக்கேன், ஓவரா பேசாத, இந்த புக்கை படிச்சு என்ன பண்ண போறாவ, ஒழுங்கா அந்த டப்பாவை எடுத்துருவா அப்படின்னு இந்த அம்மாக்காரையே அப்பாவையே அடைக்கிடுது. ஆனா பாவம் ஆபி அப்பாவை பார்த்து ப்ளீஸ் எனக்கு அந்த புக்கு வேணும், அம்மாவை விற்க சொல்லாதீங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. ஆனா அப்பாவால ஒன்னும் பண்ண முடியல. ஐம் சாரி ஆபி அப்படின்னு சொல்லி அட்டைப்பெட்டியில இருக்கிற பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு அதை விற்கிறதுக்கு போறாங்க இவங்க. இந்த விஷயங்கள்ல ஆபியால சுத்தமா தாங்கிக்க முடியல. பிரஷர் ஆகுது அவங்களுக்கு. அந்த பிரஷர்லயே பயங்கரமா கத்துறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த பொம்மையும் தான் பாத்துக்கிட்டே இருக்கு. அடுத்த நாள் ஆபி அந்த காட்டுக்குள்ள தனியா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அகைன் அந்த இடமே அப்படியே ஜொலிக்க ஆரம்பிக்குது. அப்படின்னா அந்த ஃபேரி வரப்போகுது போல அப்படின்னு ஆபி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நினைச்ச மாதிரியே அந்த ஃபேரியும் வருது. அழகா அது பறந்து போக அதை ஃபாலோ பண்ணியே இவங்க போறாங்க அந்த டனல் கிட்ட. அந்த ஃபேரி வந்து அந்த டனலுக்குள்ள போயிடுது. நம்மளும் அந்த டனலுக்குள்ள போகணும் அப்படின்னு ஆபி புரிஞ்சுக்கிட்டு பக்கத்துல போறாங்க. ஆனா ஆபிக்கு பயம் வருது, அந்த கதையில வர எலி மாதிரியே.
அதனால உள்ள போறதுக்கு முன்னாடி ஹலோ யாராவது உள்ள இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஆனா எந்த ஒரு ரிப்ளைவும் வரவே இல்ல. உள்ள போலாம் அப்படின்னு நினைச்சு போக ட்ரை பண்ணும்போது சடனா ஒருத்தர் பொண்ணு என்ன பண்றாங்க அப்படின்னு கத்துறாரு. அவர் ஒரு போலீஸ். சோ ஆபியும் வந்து இல்ல நான் எதுவும் பண்ணல பாப்பா, அந்த டனல் ரொம்ப மோசமானது பாத்தியா எவ்வளவு இருட்டா இருக்குன்னு, உள்ள போனா ரொம்ப ஆபத்து புரிஞ்சுக்கோ. ஆமா உன் பேர் என்ன? என்னோட பேரு ஆபி. சரி நீ எங்க இருக்க? உங்க பக்கத்துல இருக்கல ஒரு அபார்ட்மெண்ட் அங்கதான் இருக்கேன். உண்மையாவா சொல்ற? சரி உன் வீட்டை காட்டு வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. போறதுக்கு முன்னாடி அந்த டனலை ஒரு மாதிரி விசித்திரமா ஒரு பாக்குறாரு. சோ ஆபியும் அந்த போலீஸா வந்து அபார்ட்மெண்ட் கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. எங்க இருக்க உன்னோட வீடு? மேல இருக்கல ஒரு ஜன்னல், ரூம் நம்பர் 304 அதுதான் அப்படின்னு சொல்லி ஜன்னலை பாக்குறாங்க. பார்த்தா அந்த ஜன்னல்ல அந்த பொம்மை நின்னுகிட்டு இவங்க பேசுறத பாக்குற மாதிரி இருக்கு. அதை பார்த்த உடனேயுமே நம்ம ஆபியும் ஐயோ நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ண பாத்துட்டேன் பெட்சி அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்க இருந்து ரூமுக்கு ஓடி போறாங்க. உள்ள விண்டோல போய் பார்க்கும்பொழுது அங்க அந்த பொம்மைய காணோம். விண்டோ வழியா கீழே பாக்குறாங்க. அந்த போலீஸ் இன்னும் அங்கதான் இருக்காரு. அவருக்கு வந்து ஆபியையும் அவரோட ஃபேமிலியை பத்தி ஏதோ ஒரு டவுட் வந்து மத்த போலீஸ் ஆபீசர் எல்லாம் கூப்பிடுறாரு. எங்க நம்ம ஆபி வந்து அந்த பொம்மை கிட்ட போறாங்க. அது அங்கதான் இருக்கு. ஐம் சாரி பெட்சி, நான் ஒன்ன விட்டுட்டு அதுக்குள்ள போகலான்னு இருந்தேன்ல, நீயும் இங்க கஷ்டப்பட்டு தானே இருக்க, நீயும் அங்க போனா சந்தோஷமா இருப்ப தானே அப்படின்னு சொல்ல அப்படியே நமக்கு ஒரு விஷுவல் தெரிய வருது. அந்த பொம்மை அந்த டனலுக்கு முன்னாடி இருக்கு. மேல பூவெல்லாம் வச்சு அந்த பொம்மை சந்தோஷமா இருக்கிற மாதிரி. கவலைப்படாத, என்னோட வாழ்க்கை மாறுதோ இல்லையோ ஆனா உன் வாழ்க்கையை நான் கண்டிப்பா மாத்துவேன் அப்படின்னு அது ஒரு பொம்மைன்றதே தெரியாம இவங்க பேசுறாங்க. அந்த பொம்மையையும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. சோ நைட் டைமும் ஆகுது. வீட்டுக்கு வெளியே போலீஸ் வந்துருச்சு. அவ்வளவுதான், அந்த போலீஸ்காரரு மத்த போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டாரு போல. சவுண்ட் கேட்டு நம்ம ஆபியும் கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. சோ ஆபிக்கு தெளிவா புரியுது நம்ம அம்மா அப்பா போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க போல, நம்மளையும் போலீஸ் கூட்டிட்டு போயிடுவாங்க. சோ நம்மளால தப்பிக்கவே முடியாது. ஆனா பெட்சியாவது நம்ம காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த பொம்மைய கூடைக்குள்ள போட்டுக்கிட்டு வேகமா அங்கிருந்து ஓடுறாங்க. பார்த்தா வெளியே வந்து போலீஸ் வந்து நம்ம ஆபியோடைய அம்மாவையும் அப்பாவையும் பிடிச்சு வச்சிருக்கு. ஆபி அங்க ஓடுறாங்களா, அம்மாவும் அப்பாவும் ஆபி ஓடாதா அப்படின்னு கத்த போலீஸ்காரங்களும் ஆபியை பிடிக்கிறதுக்கு பின்னாடியே ஓடி வராங்க. சோ ஆபி வேக வேகமா அந்த காட்டுக்குள்ள இருக்கிற அந்த டனலுக்கு போறாங்க. நீ ஒரு சாதாரண பொம்மை இல்லைன்னு எனக்கு தெரியும், நீ சந்தோஷமா வாழணும், உன்னை நான் காப்பாத்தியே தீருவேன் அப்படின்னு சொல்லி அந்த டனலுக்குள்ள வந்துட்டு தண்ணி போய்கிட்டு இருக்கு. அந்த தண்ணில அந்த பொம்மைய அந்த கூடையோட வச்சு அனுப்பிடுறாங்க. அப்படியே அந்த பொம்மையும் கூடையோடவே டனலுக்குள்ள போக ஆரம்பிக்குது. ஆபியும் அந்த பொம்மை போறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சோ அதுக்கப்புறமா போலீஸ் வந்து நம்ம ஆபியை பிடிச்சு இந்த மாதிரி போதைப் பொருளுக்கு அடிமையான அப்பா அம்மா கூட வாழக்கூடாதுன்னு கவர்மெண்டே ஆபியை பாத்துக்குது. அதுக்கப்புறம் ஆபி படிச்சு ஒரு நல்ல லைஃபுக்கு வராங்க, பெரிய பொண்ணாவும் ஆகுறாங்க. அப்புறம் அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வந்து திரும்ப அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வராங்க. இதை நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பார்த்திருப்போம். சோ வீட்டுக்குள்ள தேடும் பொழுது ஆபி வந்து ஒரு டேப்பை கண்டுபிடிப்பாங்க, ஃபேமிலி டின்னர் அப்படின்னு சொல்லி. அதை எடுத்து வச்சு பார்க்கும்போது தான் இந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். சோ சின்ன வயசுல இருந்த அந்த பெட்சின்ற பொம்மையோட ஞாபகம்லாம் வந்து அப்படியே சோகமா அழுதுகிட்டே அந்த கேசட்டை பிளே பண்ணி பாக்குறாங்க. அந்த அப்பங்காரர் வந்துட்டு கேமரா வச்சுக்கிட்டு வீடியோ எடுத்தார்ல, அந்த ஃபுட்டேஜ் தான் பிளே ஆகுது. அப்படியே கேமராவை பார்த்து ஹாய் காட்டிட்டு வெளியே டைனிங் டேபிள் மாதிரி நம்ம ஆபி அம்மாலாம் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்கல்ல, அந்த ஃபுட்டேஜ் வருது. ஆனா அப்பதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்னு உடையுது. என்னன்னா அந்த வீடியோல அம்மா நம்ம ஆபி, அது மட்டும் இல்லாம ஆபியோடைய சிஸ்டர் பெட்சின்ற ஒரு குழந்தையும் இருக்கு. அதை பார்த்து நம்ம ஆபி அப்படியே ஷாக் ஆகுறாங்க. என்னது இது, ஒரு குழந்தை இருக்கு, அங்க பொம்மை தானே இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒன்னும் புரியல. அதோட இதுதான் அந்த பங்கமான ட்விஸ்டும். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது பொம்மை கிடையாது, உண்மையிலேயே இருந்த ஒரு குழந்தை தான். ஆபி அவங்க அப்பா அம்மாக்கள்னால மெண்டலா பாதிக்கப்பட்டு அந்த குழந்தைய ஒரு பொம்மை மாதிரி கற்பனை பண்ணிருக்காங்க. அப்படின்னா சின்ன வயசுல அந்த டனலுக்குள்ள அனுப்புனது பொம்மைய கிடையாது, அந்த பெட்சின்ற குழந்தைய தான் இவங்க அனுப்பியிருக்காங்களே. அந்த பொம்மை அசைற மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து நமக்கு காமிச்சாங்கல்ல, ஆக்சுவலா அந்த குழந்தை தான் அசைஞ்சிருக்கு. இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம பார்த்ததுனால பொம்மை அசைஞ்ச மாதிரி தெரிஞ்சிருக்கு. அந்த டனலுக்குள்ள போன அந்த குழந்தை அங்கேயே இறந்து போயிருக்கு. இந்த விஷயங்கள்லாம் ஆபிக்கு தெரியாது. போலீஸ்காரங்க வந்து ஆபி அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு அப்படியே வளர்த்திருப்பாங்க. இப்போ இந்த டேப்பை பார்க்கும்போது தான் ஆபிக்கு முழு உண்மையே தெரிய வந்திருக்கு. அப்படியே ஷாக்ல அவங்க உறைஞ்சி போயிருக்காங்க. இந்த இடத்துல இந்த கதை முடியுது. நான் தான் சொன்னல ரொம்ப சின்ன கதை அப்படின்னு. ஆனா கிளைமேக்ஸை நீங்க கெஸ் பண்ணீங்களா? உண்மையை சொல்லுங்க. இந்த ட்விஸ்டுக்காக 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தது ஓகே தானே? நீங்க இந்த கதையை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.